ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு AngryBird யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் ஜெஹபர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுறது. அதாவது உங்களோட பிசி, லேப்டாப், ஐஃபோனு, ஆண்ட்ராய்டு எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக மணி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நம்ம எப்படி ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதோட வெப்சைட் அப்ளிகேஷன் வந்து நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஃபைடரா, அதாவது PAIDERA அப்படிங்கிறது தான் ஃபைடரா அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் சைன்இன் பண்ண சொல்லும். ஒரு அக்கௌண்ட் முதல்ல க்ரியேட் பண்ணணும், அப்புறம் தான் நீங்கள் சைன்இன் பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட்டில் உங்களோட கிரியேட் ஒரு அக்கௌண்ட் அப்படின்ட்டு அது முதல்ல சைன்இன் கொடுத்துங்க. அதில் போனோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட நேம், உங்களோட லாஸ்ட் நேம் அண்ட் யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து இதை முதல்ல ஓகே பண்ணிக்கிங்க. உங்களோட மெயில் ஐடி கன்ஃபார்மாக உங்கள் மொபைலில் இருக்கிறத கொடுத்துங்க. ஏன்னா அதுக்கு வெரிஃபிகேஷன் கோடு கண்டிப்பாக வரும். அது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போக முடியும். நான் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிவிட்டேன். நான் சைன்இன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே $0.50 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, சர்வே பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதேமாதிரி கடைசியாக பேங்க் டீட்டெயில் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலிமா நீங்கள் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு இன்வைட் பண்ணுற வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை விட்டுடலாம். சர்வே பண்ணுறது மூலிமாவே நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம். சர்வே பண்ணுறதை நம்ம 1 by 1 பார்ப்போம். கொஞ்சம் லெங்க்த்தாக வீடியோ போகும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் நிறைய அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஏற்றி டவுன்லோட் பண்ணி அதில் டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு வந்து அதோட கிரெடிட் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அது மூலிமா ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைனா சர்வே பண்ணுறது மூலிமா மட்டுமே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இங்கே ஒரு 4-5 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதை 1 by 1 பார்ப்போம். டாஸ்க் சர்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம எதில் வேணாலும் போய் ஏர்ன் பண்ண முடியும். 1 by 1 சொல்கிறேன். இந்த டாஸ்க் சர்வே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கம்ப்ளீட் சர்வே அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் இருக்கிறத வந்து சர்வே பண்ணணும். சர்வே பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வச்சு அதில் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அதை படித்து பார்க்கலாம். படித்து சேர்த்தனா நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலே போதும், உங்களுக்கு அதோட பேலன்ஸை கிரெடிட் பண்ணிடுவாங்க. நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த டாஸ்க் சர்வே அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆனால் இதில் மேக்ஸிமம் ரெஃபரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் ஆகாது. நான் அதையும் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி காட்டுறேன். அதுக்கு கீழே இப்படி இருக்கிறது மட்டும்தான் வரும். அதையும் நான் எது ஓப்பன் ஆகுங்கிறதையும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த சர்வே டேக்ஸ் இது கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். அதை உங்களுக்கு இது 40 பேருக்கு ரெஃபரல் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் இந்த டாஸ்க்கை முடிக்க முடியும். அதனால் நீங்கள் இந்த இது வேண்டாம். ஏன்னா நீங்கள் ரெஃபரல் கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா அடுத்தது நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இந்த கீழே ஏரோ மார்க் போட்டு பாருங்கள். அதுக்கு கீழே ரெஃபரல்னு எதுவும் எழுதியிருக்காது. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வே ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பேக் வந்துடுங்க. அடுத்த வேறு இது உங்களுக்கு ஏர்னிங் அப்போ எப்படின்னு சொல்லி காட்டுறேன். அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கேட்டுச்சுனாக்கா நீங்கள் ஈஸியாக கொடுத்துடலாம். அதுவும் சர்வே டாஸ்க் மாதிரி தான். அப்படியே ஓப்பன் பண்ணி உங்களை டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் கொடுங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கம்ப்ளீட் ஆஃபர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு மணி ஏர்ன் ஆகிட்டே இருக்கும். மேலே இருக்கிற ஏரோ மார்க் டச் பண்ணி டாஸ்க் போர்டு ஓப்பன் பண்ணிங்க. இதில் நிறையா டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. டாஸ்க்கு 1 by 1 நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு வரலாம். நீங்கள் ஒரு 1/2 hourலேருந்து 1 hour நீங்கள் இதுக்கு மெனக்கெட்டு ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதோட மணி உங்களோட பேலன்ஸில் இருக்கும். இதை பே அவுட் பண்ணி மட்டும்தான் ப்ளேபால் மூலிமா மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் எடுக்க முடியும். ரிவார்ட்ஸு, ஏர்னிங் எல்லாமே எல்லாமே கொடுங்க. பேமெண்ட் மெத்தட்ஸு எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. டாஸ்க்கு பார்ப்போம். டாஸ்க் எப்படி இருக்குன்ட்டு. இதில் மொபைலு, ஃப்ரீ, சர்வே இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 by 1 செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கீழே இருக்கிற கம்ப்ளீட் ஆஃபர் அதில் தான் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணுறது தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து சென்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது 65 சென்ட்டு, 100 சென்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 100 சென்ட்டு வந்து அதாவது $1 அப்படின்னு கணக்கிடுறாங்க. $1 மதிப்பு ₹75, ₹76 போயிட்டுருக்கு. நீங்கள் அதோட டேரெக்டாக ப்ளேபால் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றும் போது ₹76 எந்த ஒரு டேக்ஸும் சர்வீஸ் சார்ஜும் பிடிக்காமல் உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட ப்ளேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதை நீங்கள் பேங்க்குக்கு கொடுத்துருந்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்து உங்களுக்கு சர்வீஸ் டேக்ஸ் எல்லாம் பிடிச்சி தான் உங்களுக்கு பேலன்ஸ் கொடுப்பாங்க. பேபால் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அது மூலிமா மட்டும் தான் பண்ண முடியும். உங்களுக்கு டேக்ஸ் எதுவும் பிடிக்காமல் நீங்கள் வச்சுருக்கிற பேலன்ஸை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து எக்ஸ்டர்னல் சர்வே அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுவோம்.
இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கொஸ்டின் தான் உங்களோட இமெயில் ஐடி, நீங்கள் ஆனா பெண்ணா, இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அந்த மாதிரி 1 by 1 ஒன்று கேட்பாங்க. அது நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு அதுக்கு பாயிண்ட்ஸ் வரும் டாலர்ஸில். ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி கேட்குது, நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்குது. ஆன். உங்களோட போஸ்டல் கோடு கேட்டிருக்காங்க, அது கொடுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த். இந்த மாதிரி வருஷத்தில் 1 by 1 நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. நான் கொடுக்காம நான் வெளியில் வந்துட்டேன், இல்லைனா எனக்கு பேலன்ஸ் ஏறி இருக்கும். நான் அப்புறமா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் வெளியில் வந்துட்டேன். அடுத்து பேமெண்ட், அதாவது பேபால் அக்கௌண்ட் மூலயமா தான் எப்படி நம்ம ஏற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பேபால் அக்கௌண்ட்டில் உங்களோட ஒன்றும் இல்லை, பேபாலோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்கிற உங்களோட நேமை கொடுங்க. அதில் நீங்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியை கொடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு பேபால் அக்கௌண்ட்டுக்கு. இதில் $30 வந்தோன்னா நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட் இதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக என்னோடய சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில் இருக்கும். நீங்கள் அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணால் பண்ணிக்கலாம். இதுதான் அப்ளிகேஷன் நான் சொன்னது. இதில் நீங்கள் எதை வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் லாக்டவுனில் யூஸ் பண்ணிப்பாங்க மணி ஏர்ன் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் AngryBird Technology யூடியூப் சேனல். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.